எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நான் புத்தி என்னவெனில் நடந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபை மக்களுக்கு விதமாய் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அழைப்பின் நோக்கம் அறிந்து கொள் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அழைப்பின் நோக்கம், வேதத்தில் அழைப்பை குறித்து ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது, அறிந்து கொள்ள முடியும். ஆமாம், அழைப்பில் பல விதங்கள் இருக்குது, பலவித கோணத்தில் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் எப்படி அழைத்திருந்தாலும் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டா நாம் வேற லெவலுக்கு போயிடுவோம். இவ்வளவுதானக்கோ? ஆமாம். எதற்காக தேவன் என் பட்டணத்தில், என் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன தேடி வந்து தெரிஞ்சு கொண்டு அழைச்சார் பாருங்க. என்ன தேடி வந்து, உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்க உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கலாம். ஆனா உங்களை தேடி வந்து ஒருத்தர் அழைத்தார் பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்படி என்ன கண்டாரு உங்ககிட்ட? தோத்திரம். அப்படி என்ன விசேஷம் இருக்குது? இல்ல நீங்க தான் இருக்கிறதுலே வசதி படைத்தவங்க அதனால வந்து அழைச்சாரு அப்படி சொல்ல முடியுமா? இல்ல நீங்க ரொம்ப அறிவில் சிறந்தவங்க அதனால உங்களை வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுல நம்ம சிறந்தவங்க அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அழகெடுத்தாலும் ஜீரோ தான். ஏன்னா இல்லையா நான் ரொம்ப அழகு அப்படின்னா பிறதுக்கு மேக்கப் இத்தனை போடுறோம். நம்ம கண்ணுமை எங்கிருந்து இங்க வரைக்கும் இழுத்து, இங்க வரைக்கும் இழுத்து, தோத்திரம். உதட்டில் வேற இனத்தை ஒரு சாயத்தெல்லாம், நான் அதுக்கெல்லாம் எதிராளி கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்க அந்த நோக்கம் நாம் அறிந்தால் நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம். எதற்கு அழைத்திருக்கிறாரு? ஏசாயா 51வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கையை வைத்து ஒரு சொல்லுங்க. அழைப்பின் நோக்கம் என்ன? உங்களை ஆசீர்வதிக்கவே. எத்தனை பேர் நம்புறீங்க? அழைப்பின் நோக்கம். ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலே ஆபிரகாம் வசித்து வருகிறாரு. இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு விருப்பம் வந்துருச்சு. நம்முடைய ஆண்டவரை போல ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாதுங்க. என்னாகமம் 24:1 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன? என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஜனம் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா அங்கேயே வச்சு ஆசீர்வதிக்க வேண்டியது இல்ல இல்ல இல்ல, அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. கல்தையர் பட்டணம், தோத்திரம், அங்கே அவங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு ஆபிரகாம் அவனை அழைத்து, தோத்திரம், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னா, ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு நாளில் நீங்க, தோத்திரம், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்கலாம். அந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ரட்சித்து உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைப்பின் நோக்கம் எதற்கென்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 11:8 இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னது என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்தையர் பட்டணத்தில் இருக்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார்.
அழைத்த போது எதற்காக அழைத்தார்னு அவனுக்கு தெரியாது. எதற்காக தன்னை அழைத்திருக்கிறான்னு தெரியாது. அதுபோல எங்க போக சொல்ல போறாருன்னு தெரியாது. வேதம் சொல்லு, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழைப்பின் நோக்கம் ஆண்டவர் மட்டும்தான் முதலாவது அறிந்திருந்தாரு. எதுக்காக ஆபிரகாமை உன்னை அழைச்சிருக்கன்னா, இந்த ஜனத்தினடுவாக நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ என் ஜனம் என்று இந்த ஜனங்கள் அறியணும். கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற மற்றிலே ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த புறஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நோக்கி நல்லா கவனிங்க, இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, எதுக்காக உன்னை நான் அழைச்சிட்டு வந்த இப்பதான் சொல்றாரு. ஆபிரகாமே, உன்னை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆமா, நீ ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தில் இருந்த இந்த கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுக்கும்படியாக உன்னை நான் அழைத்து வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு நோக்கி நோக்கி பார். சரி, இப்ப கவனிங்க, அதை நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப ஆண்டவர் கல்தையர் பட்டணத்திலிருந்து கானானுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கானானுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த கானானு யாருடைய தேசம் அப்படின்னா, வேற ஒரு ராஜா என்ன செய்றாரு, ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த இடம் வேற ஒருத்தனுக்குரியது, அந்த பட்டணம் வேற ஒருத்தனுக்குரியது. இப்ப கல்தையர் பட்டணத்திலிருந்து, ஊர் என்கிற அந்த தேசத்திலிருந்து, பட்டணத்திலிருந்து இப்ப கானானுக்கு வந்து நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆபிரகாமே கிழக்க பாரு அப்படிங்கிறாரு. கிழக்க பாரு, பார்த்தாச்சு ஆண்டவரே. மேற்க பாரு, பார்த்தாச்சு. தெற்க பாரு, பார்த்தாச்சு. வடக்க பாரு, பார்த்தாச்சு. இப்ப என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தரப்போறேன். இந்த தேசத்தை அளவு கொஞ்சம் கவனிக்கணும். இந்த தேசத்தை நான் உனக்கு தரப்போறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. ஆபிரகாம் சந்தேகப்படல. அது எப்படி ஆண்டவரே, இது தோத்திரம், இது மூக்கமா இடம், இது அவங்க பேர்ல பட்டா இருக்குது, இது இவங்க பேர்ல பட்டா இருக்குது, அதை எப்படி எனக்கு தர முடியும்? அவங்க கேஸ் போடுவாங்களே. ஆபிரகாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஆபிரகாமுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 10:14. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய தெளிவை குறித்து நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் யாவும் உன் தேவனாகிய கர்த்தருக்குரியதே. இவ்வளவுதானக்கும் கையே சத்த, இவ்வளவுதானக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் யாருக்குரியது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, எப்பா இந்த வானமும் சரி, வானாதி வானங்களும் சரி, பூமியும் சரி, அதில் இருக்கிற சகலமும் என்னுடையது, என்னுடையது. எனக்குரியதை எவனோ ஒருத்தன் பட்டா வச்சிருக்கான, நீ எதுக்கு சந்தேகப்படுற? உனக்கு நான் சொல்றேன், கிழக்கவாறு மேற்கவாறு தெற்கவாறு வடக்கவாறு சகலவற்றை நான் உனக்கு சொந்தமா தருவேன். அவன் கேள்வியே கேட்கல. ஆனா உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு வேலை, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிக்கிட்டு பாரு, சுத்தி முத்தி பாரு, இதெல்லாம் நான் உனக்கு தர போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர், நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம்.
அதுதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன, இது அடுத்தவங்க, நான் எப்பவும் பாஸ்டர் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேனாக்கும். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தின் மேல நமக்கு என்னல்ல, ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றார், வானங்களும் வானாதி வானங்களும் பூமி அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையது, அவருக்குரியதுங்க. அவர் வாக்கு பண்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தரப்போறேன். சங்கீத புஸ்தகம் 24:1 இப்படி சொல்லுது. சங்கீதங்கள் புஸ்தகம் 24:1. கொஞ்சம் வசனத்தை தெளிவா அறிஞ்சு கொள்ளுங்க. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் உள்ள குடிகளும். ஒரு அலையிலே சொல்லுங்க, பூமியும் அதனுடைய நிறைவு யாருக்குரியதா? யாருக்குரியதா? கர்த்தருக்குரியது. இந்த கர்த்தர் யாரு? அது வேணும்ல தெளிவு. கர்த்தருக்குரியதுங்க. இந்த கர்த்தர் யாரு? வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படிக்கு. நீங்க யாரா இருக்கிறீங்க? என்ன முசுமுசுன்னு பேசிக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆவது அதிகாரம் 16-17 ஆகிய வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சியும் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நீ பிள்ளையா இருந்தா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எதுக்கு சுதந்திரம்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீ அவர் பிள்ளையா இருந்தா அதுல உனக்கு பங்கு இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. எதுல பங்கு? அந்த பூமியில உங்களுக்கு பங்கு இருக்கு. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்ப வெள்ளியில உனக்கு பங்கு இருக்குது, பொன்னுல உங்களுக்கு பங்கு இருக்குது. நம்புறீங்களா? ஆபிரகாம் நம்புனாங்க. இவன் இடம் அவன் இடம், நான் அங்கிருந்து வந்திருக்கேன், இது அவங்க தேசமாச்சே, அவங்க ராஜாக்கள் ஆள்றாங்களே, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூமியும் நிறைவு என் கர்த்தருடையது. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுடைய தேவன் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற அவர் உண்டாக்கினது. அவர் எனக்கு வாக்கு பண்றாரு, நான் இதை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புனாங்க. ஆண்டவர் அழைத்த நோக்கமே என்னை ஆசீர்வதிக்க என்பதை அவன் அதை புரிந்து கொண்டான். அழைப்பின் நோக்கத்தை அறிந்தபடினாலே வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 13:2 இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 13:2. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிருக ஜீவன்களும் உடைய வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்தி உடையவர். ஆதியாகமம் 24:35 இப்படி சொல்லுது. மிகவும் ஆசை. எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரா? எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? எல்லாரும் சொல்லுங்க, வாயத்தரங்க. அப்பதான் நமக்கு தான் இன்னும் அது கிடைக்கல. நம்முடைய முப்பிதா நம்முடைய தகப்பம் வாங்கியிருக்கதையாவது நம்ம சொல்லுவோம் வாயை திறந்து. எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரா? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? அதான் நோக்கம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்ச நோக்கமே தோத்திரம். ஆமா, அவனை ஆசீர்வதிக்க. நான் சொல்றேன், அந்த கர்த்தர் தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. அப்ப அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தோத்திரம். நோக்கத்தை அறிஞ்சிட்டு வச்சுக்கோங்க. ஆமா, கடன் வாங்க கர்த்தர் விட மாட்டாரு. ஆமா, வறுமைக்குள்ள தரித்திரத்துக்குள்ள இருக்கிறத கர்த்தர் ஆமா இருக்க விட மாட்டாரு. வேதம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க ஆண்டவருடைய நோக்கம். நம்ம தரித்திரத்தோடு இருப்பதை, வறுமையோடு இருப்பதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிறது அல்ல. அவருடைய நோக்கம் என்ன? என்ஜனம். நான் சொல்றேன், தோத்திரம், நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா அவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க கடனோடு கஷ்டத்தோடு வறுமையோடு இருந்தா அவர் நாம மகிமைப்படுமா? நீங்க ஒருத்தரை போய் சொல்றீங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீயே கடனோட இருக்க, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஆண்டவருடைய நாம அதுல மகிமைப்படாது. அவர் நாம எப்போ மகிமைப்படும்னா, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை தேடுறேன், என் அப்பா என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளணும். அழைத்த நோக்கமே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறத நீர் விரும்புகிறது கிடையாது. எப்படி இருக்கிறத?
நான் கஷ்டப்படுகிறத நீர் விரும்புகிறது கிடையாது. நான் வறுமைக்குள்ள இருக்கிறது, தரித்திரத்துக்குள்ள இருக்கிறத நீர் விரும்பு கிடையாது. நான் ஆசீர்வாதமா இருக்க நீர் விரும்புகிறீர். என்னை அழைத்த நோக்கம் என்னை ஆசீர்வதிக்கவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்பின் நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும்? வானத்திலிருந்து பொத்து பொத்துனா விழுகும்? இல்ல 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 இல்ல. நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு, நீ என்ன வேலை செய்ய, சின்ன வேலையோ, ஒரு சின்ன வியாபாரமா இருக்கலாங்க, சின்ன தொழிலா இருக்கலாம். நான் சொல்லேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனையை கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. சின்ன வேலை தாங்க. அதுல சில பிரமாணங்களா இருக்குது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தின் மீது கர்த்தர் அதிகாரியா. ஆமா, கொஞ்சத்துல நீ கொஞ்சமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அதுல உண்மையா இரு. நேரத்துல உண்மையா இரு. ஃபேக்டரிக்கு போறாயா, அதுல நேரத்துல என்ன செய்ய, ஓபி அடிக்காத. உனக்கு ஒருவேளை கான்ட்ராக்ட் வேலையா இருந்தா செய்யறது தகுந்த கூலி, அதுல ஓபி அடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை கம்பெனி வேலையா, அதுல என்ன செய்யாத, ஓனரை பார்க்கும் போது வேலை செய்வாங்க சில பேர். கான்ட்ராக்ட் ஓனரை பார்க்கும் போது வேலை, மற்ற நேரம் ஆமா பேச்ச போட்டுருவாங்க. அப்படி ஓபி அடிக்காத. வேலையில என்ன செய்ய, உண்மையாரு. ஆலய காரியத்தில் உண்மையாரு. தோத்திரம் 10 மணிக்கு ஆராதனா 9:45 உள்ள வர்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரயாசப்படுங்க. பிரயாசத்தின் பலனை காண கர்த்தர் உதவி செய்வாரு. ஆராதிக்கும் போது ஆராதனை உண்மையாயிருங்க. ஜெபிக்கும் போது ஜெபத்துல உண்மையாயிருங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உண்மையாருங்க. மனைவி கணவனுக்கு உண்மையாருங்க. பிள்ளைக பெற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, உண்மையாருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. உண்மைக்கு மாறா இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாதுங்க. வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும், பரிபூரணம். நாம எப்படி இருக்கிறோங்கிறது நமக்கும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். தோத்திரம். நம்முடைய மனசாட்சி சொல்லும். வேதம் சொல்லுது, மனசாட்சியிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு உண்மையா இருங்க. தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணைவியாருக்கு உண்மையா இருங்க. தோத்திரம். நம்ம எப்படி நம்ம மனைவி உண்மையா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, அது போலவே கணவனும் மனைவிக்கு எப்படி இருக்கணும், உண்மையா இருங்க. வாலிப பிள்ளைகள் தங்கள் வாலிபத்தை காத்துக்கொள்ளுங்க, அதுல உண்மையா இருங்க. உங்கள் பரிசுத்த ஜீவியம் காக்கப்படட்டும். தோத்திரம். ஒரு பிணைக்காசை போல பிரதிஷ்டை உள்ளவர்களா இருங்க. ஒரு யோசேப்பை போல பிரதிஷ்டை உள்ளவர்களா இருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. அல்லேலூயா. நான் சொல்ல, ஆண்டவருக்கு மட்டும் நீ உண்மையா இருந்து பாரு. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் இந்த ஜனத்தினடுவா உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக தேவன் விடமாட்டாரு. நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டாரு. கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவா, உங்களை கனப்படுத்துவார். தெய்வ பிள்ளைய உண்மையா இருங்க. உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்துல உண்மையா இருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையா உண்மையா இருங்க. தசம பாகமா உண்மையா இருங்க. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், எந்த மனுஷனுக்காக நான் கொடுக்கல, கர்த்தருக்காக கொடுக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசீர்வதிக்கவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இரண்டாவது எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள் முடிய. ஆள் அனுப்பி அவனை அழைத்து என்றான். அழைப்பித்தான். சிவந்த மேனியும் அலைய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான் என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது அழைப்பின் நோக்கம் ஆளுகை செய்வதற்கே. கையை வைத்து சொல்லுங்க. இரண்டாவது தோத்திரம், அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எதுக்காக என்ன அழைச்சிருக்காருன்னா,
நான் அடிமைப்பட்டு கிடப்பதற்காக அல்ல, ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைய, நீ அடிமைப்பட்டு கிடப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, நீ ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரு. உன்னையும் என்னையும் அழைத்த நோக்கம் அதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் முதலாக ராஜாவாக ஒருவனை தெரிந்து கொண்டார். ஆமா, கீசனுடைய குமாரனாகிய சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜ்யபாரத்தில் இருக்கிறான். அது ஜனங்க விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறாக நடந்தபோது சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதற்காக கர்த்தருடைய இருதயம் காயப்பட்டது, மனஸ்தாபப்பட்டார். அதுக்கு பிற்பாடு அவனை தள்ளி வேற ஒருத்தனை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். ஈசாயினுடைய குமாரனாகிய அதுல ஒருவனை தெரிந்து கொண்டார். ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க. ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க. அது மாதிரி ஒரு 10 குடும்பம் நமக்கு கிடைச்சா போதும். ஒன்றை புரிந்து கொள்ளணும், அழைப்பின் நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும். ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அங்க போறாரு, வதவதன்னு கிடக்குறாங்க, தோத்துரும். அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரா கடந்து போக வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கடந்து போன போது எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் என்ன செய்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அப்ப ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆள் அனுப்பி அழைத்து வந்த போது கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. சகோதரன் நடுவாக அவனை அபிஷேகம் பண்ணினாங்க. அழைத்து அபிஷேகம் பண்ணி எதற்காக தெரியுமா? ஆளுகை செய்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 78வது சங்கீதத்தில் 70 72 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 78ல் 70 முதல் 72 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, தெரிந்து கொண்டு எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருந்து கொண்டு வந்தாரா? கரவலாடுகளின் பின்னாக திரிந்தவன். நினைச்சு கூட பார்க்க முடியல, நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்தாரு. அதுதாங்க நான் சொல்ல, ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் சகலம் மாற்றி அமைக்க முடியும். மொர்தெகாய் நினைச்சு கூட பார்க்கல. தேசத்துல, அந்நிய தேசத்துல அடிமையாய் கிடக்கிறான். அடிமையாய் கிடந்த அந்த மொர்தெகாயை ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றி ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். தோத்திரம். வேதம் சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களின் நடுவே சிங்காசனத்திலே அமர பண்ணுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை அழைத்தது ஆளுகை செய்யும்படியாக, அடிமைப்பட்டு இருக்கும்படியாக அல்லவே அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கும் அடிமைப்பட்டு கிடப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 1:28 நோக்கி நிரப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பின் நோக்கம் மட்டுமல்ல, படைத்த நோக்கமே நாம் ஆளுகை செய்வதற்காக. சகலவற்றையும் நீ என்ன செய். என்னங்க எப்படி இருக்கீங்க? என்ன செய்யணுமா? சகலவற்றை நீ ஆண்டு. கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் உண்டு பண்ணின சகலவற்றை நீ என்ன செய்யணுமா? அதனால தாங்க ஒருத்தன் சூரியனை பார்த்து சொல்றான், கிபியாவில நீ தரித்து நில். சூரியன் கீழ்ப்படியுதுங்க. தோத்திரம். சூரியன் என்ன செய்யுது? சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிஞ்சு நிக்குது. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவன் யோர்தான் நதியில கால் வைக்கிறான், பின்னிட்டு திரும்புது. அப்படி அல்லேலூயா தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? சகலவற்றையும் ஆளக்கூடிய ஆளுகையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஏன்னா படைத்த நோக்கமே எதுக்கு தெரியுமா? ஆளுமை செய்வதற்காக. நீங்க எதுக்கு அடிமைப்பட்டு இருப்பதற்கு கர்த்தர் ஒரு நாள் விருப்பப்படுறதில்ல. சில வேளைகளை பிசாசு நீங்க அடிமைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். எதுல? பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கணும். சில பலவீனத்தை கொண்டு வந்து வச்சு அந்த பலவீனத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதில் விடுதலையே இல்லை. எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணாலும்
திரும்பி அந்த பலவீனத்தில் நான் விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சி உள்ள இல்லை 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 இல்லை. 1 கொரிந்தியருடைய நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, 6:12 இப்படி சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இராது, அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. அதுதான் முக்கியமான வார்த்தை. ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க அடிமைப்பட்டு இருக்க கர்த்தர் ஒரு நாளும் அவர் விருப்பப்படுகிறது அவன் அல்ல. பிசாசு பாவத்தை கொண்டு வந்து பாவத்திற்கு அடிமைப்படுத்த நினைப்பான். சில பண பிரச்சனைகளை கொண்டு வந்து கடனுக்கு அடிமைப்படுத்த நினைப்பான். சில பலவீனத்தை கொண்டு வந்து வியாதிக்கு உங்களை அடிமைப்படுத்த நினைப்பான். நீங்க தைரியமா சொல்லணும், ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா அடிமைப்பட்டு இருப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கல, ஆளுகை செய்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. பாவம் என்னை ஆளக்கூடாது, பாவத்தை நான் ஆளுகை செய்வேன். கடன் என்னை ஆளக்கூடாது, கடனை நான் ஆளுகை செய்வேன். பலவீனம் என்னை ஆளக்கூடாது, பலவீனத்தை நான் ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பணும், அதுதான் முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 16 முதல் 22 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. ஒரு மனிதன் எதற்கு தன் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறான், அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஒரு நாளிலே பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள், கர்த்தரோ உங்களை மீட்டெடுத்தபடினாலே இப்பொழுது கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, அடிமைகளாக இருக்கிறீங்க. இப்ப நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? என் அப்பாவுக்கு அடிமை. அடிமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வான்னா வரணும், போனா போகணும், அதான் அடிமை. இருக்கீங்களா? அடிமையினுடைய காரியம் என்ன? வான்னா வரணும், அப்பா உங்களுக்கு என்ன சொல்றது அப்படி நீங்க செய்யணும். அதுதான் ஆண்டவருடையது. அல்லேலூயா. நீங்க ஆளணும் அப்படின்னா தோத்துரும். நீங்க அவருக்கு அடிமையா இருக்கணும், வேற ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, வேற ஒன்றுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, தோத்துரும். எதற்கு நீங்க அடிமைப்பட்டு போக கூடாது. ஏன்னா நீங்க சுயாதீனமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருங்க. நீங்க ஒரு சுதந்திரவாளிங்க. நீங்க போய் எதுக்கோ போய் என்ன செய்யக்கூடாது. இந்த பலவீனம் மட்டும் என்ன விடவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், நீங்க யாரு எதற்காக அழைக்கப்பட்டிருக்குங்கிற அந்த அந்த புரிதல் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பலவீனம் உங்களை ஒண்ணுமே செய்யாது, அந்த பாவம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. 1 யோவான் நிருபத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தோத்திரம். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன். எழுதின நோக்கம் என்ன? நீ ஏற்கனவே ஆல்ரெடி அவன் எழுதிச்சிருக்க. இந்த தோற்று போனவன் சும்மா இருக்க மாட்டான். உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பக்கத்து தெருவில் இருந்து போங்க வந்து உங்க கூட பிரச்சனை பண்ணிட்டாங்க, நீங்க குடும்பமா சேர்ந்து முக்கிட்டீங்க, மொத்துன்னு மொத்திட்டீங்க, அடி வாங்கி போயிட்டாங்க. இந்த அடி வாங்கினவன் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் அப்படி பார்த்து அவங்களுக்குள்ள என்னைக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான அந்த வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பை தேடி மறுபடியும் ஒரு பிரச்சனைய உருவாக்க, இப்ப நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் வருவாங்க. ஆனா தோத்துறோம். ஏற்கனவே நீ தோத்து போனவா, என்கிட்ட அடிபட்டு போனவா, மறுபடியும் வாங்க வந்திருக்கே, அப்படித்தான் நினைக்கணும் ஒழிஞ்சு ஒருவேளை இப்ப ரொம்ப பலசாலியா வந்திருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, அதனாலதான் எழுதுறாரு, பலவானே, ஆமா நீ தோற்று போனவன். ஆமென் சொல்லுங்க. தோத்துறோம். பெரியோர்களே, முதியோரே, நீங்கள் ஜெயித்ததினாலே, பலவானை ஜெயித்ததினாலே உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன். எழுதுன நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்கீங்க. எதை? அந்த பாவத்தை. எந்த பாவத்தை? இப்போ உங்களை தொந்தரவு பண்ணுது பாருங்க, அந்த பாவம் ஏற்கனவே முன்னாடி உலகத்துக்குள்ள இருக்கும் போது இருந்துச்சு. ஓ, நான் உங்களுக்கு சொல்ல இங்கிட்டாம சொல்றேன். சுவரே, உனக்கு அந்த பாவம் முன்னாடி இருந்துச்சு, நீ முன்னாடி இருந்த, ஆனா ஜெயிச்ச. நீங்கெல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள். எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, அக்கிரமங்களும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. ஒரு நாள் அந்த பாவத்தில் கிடந்தங்க, ஆமாவா இல்லையா? கண்களின் இச்சையில கிடந்தோம், ஜீவனத்தின் பெருமையில கிடந்தோம், இந்த உலகத்தின் ஆசையில கிடந்தோம். ஆனா கர்த்தர் நம்ம இதை மேற்கொள்ள உதவி செய்தா, கிருபையாய் ரட்சித்ததை மேற்கொள்ள, அதை ஜெயிச்சுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப அதே பாவம் மறுபடியும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தாலும் எகிப்தியர் விடுறதாக இல்ல, எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். சில பாவம் நம்மளை பின்தொடரும். ஆனா ஒன்னு சொல்லணும், நான் அதுக்கு அடிமைப்பட்டவள், ஒன்றுக்கு நான் அடிமைப்பட்டவள் அல்ல, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. காரணம் என்ன? அடிமையா இருப்பதற்கு கர்த்தர் என்னை அழைக்கல, ஆளுகை செய்வதற்கு. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எழுந்து நிற்போம். 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 18:14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை அழைத்த நோக்கம் என்ன என்று சொன்னால், சகல ஜனங்களையும் ஆளுகை செய்வதற்காக. அந்த தேவன் தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. அழைத்த நோக்கம் ஆளுகை செய்வதற்காக, அடிமைப்பட்டு கிடப்பதற்காக அல்ல. தெய்வ பிள்ளையே, உன் அழைப்பின் நோக்கத்தை நீ அறிந்து கொள்வாயானால் நீ எதற்கும் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டாய், அத்தனையும் நீ ஆளுகை செய்வாய்.